இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயினாக இது போடுறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜாமெண்ட்ரி இந்த வீடியோவிலேருந்து ஆரம்பிக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. மேக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஜாமெண்ட்ரி இப்போ போடுறோம். இதுக்கப்புறம் நிறைய ஜாமெண்ட்ரிஸ்லாம் வேறு இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு உடனே நீங்கள் பார்க்க முடியும். இது அப்படியே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி இதுக்கு முன்னாடி சம்சாவும் வீடியோஸ் மேக் பண்ணி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே பார்த்து யூஸ் ஆகட்டும். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஜாமெண்ட்ரி. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. டிஇ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், இஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஏஆர் ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர், ஆர்டி ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர் மற்றும் டிஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட டியர் என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவு காண்க. சரியா? ஜாமெண்ட்ரி மெயின் படம் மட்டுமே வரைஞ்சா போதும், அதுக்கு நமக்கு 10 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. உதவி படத்துக்கு 2 மார்க்கு, மெயின் படத்துக்கு 4 மார்க்கு, செய்முறை விளக்கத்துக்கு 3 மார்க்கு, சொல்லியிருக்காங்களே பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கு 1 மார்க், டோட்டலாக 10 மார்க். உடனே தூக்கி ஃபுல்லாக கொடுத்துட மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிரித்து தான் கொடுப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த ஜாமெண்ட்ரிங்கிறது ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ஈஸியானது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டிஇ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். உதவி படம் வரைகிறதுக்கு முன்னாடி மெயின் படம் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் உதவி படம் எப்படி வருங்கிறத பார்த்து வரையலாம். அதுக்காக தான் நான் உதவி படம் வரையலாம். என்ன சொன்னாங்க? டிஏ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இங்கே ஜீரோவில் என்ன எல்லோரும் மேவித்தனமும் 1ல் வைக்கக்கூடாது, 0வில் தான் வைக்கணும். ஓகேவா? 0வில் வச்சு 6 சென்டிமீட்டரா 6ல் ஒரு புள்ளி வச்சுக்கணும். இப்போ இந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணலாம். அதாவது கோட்டு துண்டு வரையணும். இங்கேருந்து 6 சென்டிமீட்டர் கண் பார்த்துக்கலாமா? கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? கொஞ்சம் இறங்கிடுச்சு. இங்கேருந்து புள்ளியை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. என்ற கூட கொஞ்சம் மேலே கீழே வந்துடுச்சு. நான் புள்ளியை கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்ட். நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. 6 சென்டிமீட்டர் வந்தாச்சு. என்னன்னு சொன்னாங்க? டிஏ. அப்போ பேர் கொடுத்துக்கலாம். டிஏ எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். சரி, சென்டிமீட்டருக்கு மெயின்டைன் போட்டேன். 6 சென்டிமீட்டர். அடுத்து இஏ 5 சென்டிமீட்டர். அதாவது இலேருந்து ஏக்கு 6 சென்டிமீட்டர். சரி, 5 சென்டிமீட்டர். அதுக்கு வில் வெட்டணும். எத்தனை சொன்னாங்க? 5 சென்டிமீட்டர். பார்த்துக்கோங்க, 5 சென்டிமீட்டர் கரெக்டாக வைக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கணும். இந்த அளவு எடுக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டாலும் வர்ற ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேவா? அஞ்சு சென்டிமீட்டருக்கு இஏ வில் வெட்டுறோம். இஏ ஓகேவா? வெட்டேஜ். அடுத்து ஃபஸ்ட் இலேருந்து ஏக்கு போட்டாச்சு. அடுத்து இன்னொன்று என்னென்ன எழுத்துருக்கு? டி இருக்குது. டி வர்ற மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டிஇ போட்டாச்சு, இஏ போட்டாச்சு, ஏஆரில் டி வரல, ஆர்டி டி வருது, ஆனால் ஆர்லேருந்து தான் வரைய முடியும். டிஆர் இங்கே இல்லை. ஸோ அதை விட்டுட்டு என்ன? டிஏ. ஏற்கனவே இஏ வரைஞ்சோமா? இப்போ டிஏ வரைஞ்சிட்டு அது ஏங்கிற பேரை குறிச்சிடலாம்.
டி எத்தனை 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அளவு 10 எடுக்கணும். இருக்கா? 10 சென்டிமீட்டர். லைட்டாக சுருக்கிக்கலாம். என்ன அகலம் கூட இருக்குது, அதனால் அளவில் கொஞ்சம் மிஸ்டேக். 1 தானே 2 தானே அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா அது பின்னாடி ஆன்சரை பாதிக்கும். அதனால் 1 கூட இது இல்லாமல் பார்த்து கரெக்டாக அளவெடுத்து வைங்க. ஒரு நிமிஷம். வீடியோ எடுத்தனால அளவு எடுக்க வர மாட்டேச்சு, அதனால தான் அளவு எடுத்தேன். ஓகேவா? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டருக்கு வில் வெட்டுறோம். 2 வில்லும் ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வில்லை கொஞ்சம் பெருசாக எடுக்கிறோம். 5 சென்டிமீட்டரில் வில்லை கொஞ்சம் பெருசாக எடுத்து அதில் ஜாயிண்ட் ஆகிறப்பில் வைங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்கிறத குறிக்க முடியும். அஞ்சுக்கு வேற அளவு வரைச்சிடணும். இது அளவுக்கு வில்லை கொஞ்சம் பெருசாக்கி வரைகிறோம். அப்போ தான் இது 2 ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகிற இடத்த என்னன்னு குறிக்கணும்? ஏன்னு குறிக்கணும். ஜாயிண்ட் ஆகிற இடத்த ஏன்னு குறிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஜாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். இந்த ஏயையும் ஆரையும், அதே மாதிரி டியையும் ஏயையும். எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு அதனால கொஞ்சம் சமம் இல்லாமல் வருது. டிஏ ஏன் ஜாயின் பண்ணிடுச்சு. அடுத்து ஏன் ஜாயின் பண்ணிடுச்சு. அடுத்து இதையும் ஏயையும் டிஏயும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இது எத்தனை? இஏ எத்தனைன்னு பார்த்தோம்? 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். அடுத்து ஏடி எத்தனை? 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். ஓகேவா? இப்போ டி போட்டாச்சு, இ போட்டாச்சு, ஏ போட்டாச்சு. அடுத்து டியருக்குள்ளே ஆர் வரையணும். ஆருக்கு 2 இது கொடுத்துருக்குங்க. என்ன? ஏஆர் 5.5, ஆர்டி வந்து 5.2. அதாவது ஏஆர் எத்தனை? 5.5. அதே மாதிரி அளவெடுக்கும். 5.5. உங்களுக்காக உட்காந்து அன் டைமில் நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக அன் டைமில் இருக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நல்லபடியாக பாருங்கள். ஓகேவா? அப்பாவும் இல்லையா? ஓகே. இப்போ அளவு எடுக்கிறோம். என்னென்னா 5.5 5.5. ஓகேவா?
5.5 என்ன 6 A6 அப்போ ஏலேருந்து 6 வரைகிறோம். ஏலேருந்து 6க்கு வில் வெட்டுறோம். அடுத்து DR எத்தனை 6D 5.2 அப்போ அதே மாதிரி 5.2க்கு அளவு எடுக்கிறோம். நிமிஷம் இந்த இருக்குது 5.2 சின்ன கோட்டில் 2வது கோடு ஓகேவா 5.2 5.2க்கு ஒரு வில் விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வில்லு விட்டாமல் இருக்கா. இப்போ என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் அந்த வில்லை கொஞ்சம் பெருசாக்கி இந்த வில்லோட ஜாயின் பண்ண வச்சிடணும். வீடியோ எடுத்துக்கிட்டு வரைய முடியல. ஓகேவா இது என்ன டி இது வந்து ரெண்டு வில்லும் விட்டுடும். 2 வில்லும் விட்டுடும் என்ன ஆர் 2 வில்லும் விட்டுடும் ஆர். இப்போ என்ன பண்ணுவோம் அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். அதாவது டியும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். டியையும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து ஏயையும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். ஏயையும் ஆரையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா அதாவது மெயின் படம் இதோட ஃபினிஷ் ஆச்சு. ஆனால் அவங்க கேட்டிருக்க பரப்பளவு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் அந்த எக்ஸ்ட்ரா அளவை நம்ம அளந்து எழுதணும். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் செய்முறையும் அந்த எக்ஸ்ட்ரா அளவையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எழுத மறந்துட்டு எழுதிடலாம். ஏஆர் எத்தனை 5.5 ஓகேவா. டிஆர் எத்தனை 5.2 இந்த அளவெல்லாம் மெயினாக குறிக்கணும். ஓகேவா. இப்போ இதே வச்சு நம்ம உதவி படம் வரைஞ்சிடலாமா. இது எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து நம்ம உதவி படம் வரையணும். சும்மா உதவி படம் சும்மா ரஃப்பாக தான் வரையணும். ரொம்ப அளவெல்லாம் குறித்து வரையணும்னு இல்லை, சும்மா ரஃப்பாக வரைஞ்சா போதும். இது பார்க்க இந்த மாதிரியே இருக்கா, சும்மா ரஃப்பாக நம்ம வரைஞ்சா போதும். அப்படியே இது மாதிரி அதே மாதிரி அளவெடுத்து வரைங்களா உதவி படங்குது சும்மா ரஃப்பாக. ஆனால் மீன் என்ன அந்த நேமை இந்த எழுத்துக்களையும் இந்த அளவையும் நம்ம குறிச்சிடணும். ஓகேவா. இது 6 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 5.5 சென்டிமீட்டர், இது 5.2 சென்டிமீட்டர். இப்போ சொல்கிறேன் இதை மட்டுமே வரைஞ்சிட்டேன் எனக்கு 10 மார்க் கிடைக்கும்னு நினச்சா அதெல்லாம் கிடைக்காது. இதுக்கு 2 மார்க் உதவிப்படம் முக்கியம். இது ஈஸியாக வரைகிறது தான். இதுக்கு 2 மார்க், இதுக்கு 4 மார்க், செய்முறைக்கு 3 மார்க், பரப்பளவு சொல்லியிருக்காங்கல்ல கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கு 1 மார்க். ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட செய்முறை எப்படி எழுதணும், பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ இப்போவே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் வந்துருச்சு. ஜஸ்ட்டு அளவு எடுத்து ஜாமெண்ட்ரி போட்டதுக்கே நமக்கு வந்துருச்சு. செய்முறையெல்லாம் எழுதணுன்னா எப்படியும் 1/2 மணி நேரம் ஆயிடும் ஒரு ஜாமெண்ட்ரி சொல்லிக்கிடுவே. அதனால ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் நான் அடுத்த வீடியோவில்
செய்முறையும் அந்த பரப்பளவு கண்டுபிடிக்க எப்படிங்கிறதையும் போடுறேன்.